சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை நாங்கள் முதற்கண் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சிதம்பரத்திலே திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் திருப்பொற்பாதங்களை தலைமை சூட்டி பணிந்து மாணிக்கா சுவாமிகளுடைய திருவருளை நிறைவாக வேண்டிக் கொண்டு குருவருளையும் வேண்டி அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் முன்னெடுத்து வருகின்ற திருவாசக விரிவுரையிலே நாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் திருவாசக விரிவுரை நடைபெற இருக்கின்றது. முன்னதாக நாங்கள் இப்போது வளமையாக செய்கின்ற இறை வணக்கத்துடன் நாங்கள் நிகழ்வுகளை ஆரம்பிப்போமாக. அந்த வகையிலே தேவாரம் புராணம் பாடி இறைவனை நாங்கள் துதி செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமண் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன்னடியின் கீழ் இருக்க என்றார். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே என்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இன்பமே சூழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக திருச்சிற்றம்பலம். இதுவரையிலே தேவார பாராயணத்தை செய்த அன்பரவர்களுக்கு இறைவனுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் நடாத்துகின்ற திருவாசக விரிவுரையிலே இன்றைய தினம் தொடர்ந்து ஒற்றி திருவகவல் என்ற பகுதி நடைபெற இருக்கின்றது. இதனை வழங்க வருகை தந்திருக்கின்ற சைவ புலவர் அந்த சத்யநாசன் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல இந்த நெறிப்படுத்தல்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு சிறப்பாக இந்த தொழில்நுட்ப உதவிகளை செய்து வழங்கி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்று இந்த வகுப்பிலே இணைந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் எல்லோரையும் வருக வருக என்று சங்கத்தின் சார்பிலே வரவேற்று சிறப்பாக நேற்று விடப்பட்ட பகுதியிலிருந்து இன்றைய தினம் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய தேர்வு செயலாளர் கந்த சத்யதாசன் அவர்கள், வலிகாம் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகராகவும் இருப்பவர், இப்போது இந்த போற்றி திருவகவல் பகுதியை நேற்று விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து வழங்குவார். நாங்கள் எல்லோரும் இந்த திருவாசக விரிவுரைகளில் கலந்து கொண்டு நடராஜ பெருமானுடைய சிவகாமி அம்பியருடைய திருவருளை சிந்தித்துக் கொள்வோமாக என்று கூறி இப்போது தொடர்ந்து விரிவுரைகளை வழங்குமாறு சைவ புலவர் அவர்களை கந்த சத்யான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நேர வணக்கங்கள். இன்றைய தினம் வியாழ வாரம், தட்சணாமூர்த்தி வழிபாட்டுக்கு உகந்த நல்ல நாள். மணிவாசக பெருமான்
இறைவனுடைய பல்வேறு வடிவங்களையும் எடுத்து பாடியிருக்கிறார். அதிலே தட்சணாமூர்த்தியினுடைய வடிவத்தை பல இடங்கள்ல பாடியிருக்கிறார். இன்றைக்கு தேவாரம் பாடுகிற பொழுது அப்பர் சுவாமிகள் நடராஜ பெருமானுடைய திருவுருவத் தோற்ற வர்ணனையை பாடிய பாடலை பாடினார்கள். நான் நினைக்கிறேன் திருவாசக விரிவுரையில திருவாசக பாடல்களை நாங்கள் பாடுவது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே வருங்காலத்தில் அப்படி நீங்கள் பாடினால் அது வரவேற்கத்தக்கது. அன்றாலன்கள் கீழ் அருமறைகள் தானருளி நன்றாக மாமுனிவர் வானவர்கள் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறை களலோன் புனை கொன்றை பொந்தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று திருப்பூவல்லியிலே இந்த தட்சணாமூர்த்தியை பாடுகிறார். வேறு பல இடங்கள்லையும் பாடுகிறார். அவை இந்த வியாழ வாரத்திலே தட்சணாமூர்த்தியை நாங்கள் வழிபாடு செய்வதும் அதனூடாக எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். பிரகஸ்பதி என்று வியாழ பகவானை சொல்லுவார்கள். அதே போல பிரகாசம், அறிவிலே பிரகாசம் பெறுவதற்கு இந்த தட்சணாமூர்த்தி வழிபாடு மேலானது. ஏனென்றால் அவர்தான் முதற்குருவாக அவர் விளங்குகிறார். சங்கீத சாஸ்திரத்தினுடைய குருவாகவும் அவர்தான் இருக்கிறார். யோகத்துக்கும் அவர்தான் குருவாக இருக்கிறார். ஞானத்துக்கும் அவர்தான் குருவாக இருக்கிறார். விடயங்களை விளங்கப்படுத்துவதற்கும் அவர்தான் வியாக்கியான தட்சணாமூர்த்தி என்று. தட்சணாமூர்த்தியில 4 வகையான வடிவங்கள் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி 4 வகையான வடிவம். அப்ப வியாக்கியான தட்சிணாமூர்த்தி தான் கையிலே ஏட்டை வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்துறார். வியாக்கியானம் என்பது விரிவு விளக்கப்படுத்துறது. யோக தட்சிணாமூர்த்தி தன்னுடைய இடது கையை கவிட்டு முழந்தாளிலே வைத்திருக்கிறார் யோக நிலை. வீணா தட்சிணாமூர்த்தி தன்னுடைய கையிலே வீணை வைத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் எல்லாம் வீணை என்ற உடனே சரஸ்வதியை பற்றி தான் சிந்திக்கிறார்கள். ஆனால் சங்கீத சாஸ்திரத்தினுடைய குருவே தட்சணாமூர்த்தி தான் வீணா தட்சணாமூர்த்தி. அதுபோல ஞானா தட்சணாமூர்த்தி தான் கையிலே ருத்ராட்ச மாலையை வச்சு சின்முத்திரையோடு ருத்ராட்ச மாலையும் பிடித்து நீங்கள் ஞானம் சரியா நல்லுங்கள், ஞானம் தான் மோனவரம் கொண்டு வாயை மூடியே இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரி, அப்ப நேற்றைய தினம் நாங்கள் போற்றி திரு அகவல் நாங்கள் பார்த்தோம். ஒரு குழந்தையாக சரியா மாதாண்டு மானுட பிறப்பை பற்றி தான் அங்கே சொல்லி இருக்கிறார். அப்ப வயிற்றிலே 10 மாதங்கள் எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த வேதனைகள்ல இருந்து தப்பி பிறந்து ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல எவ்வளவோ வேதனைகள்ல இருந்து தப்பி பிழைத்து இளமை பருவம் பெறுகிற காலத்திலே இந்த காதல் விழாமல் தப்பி பிழைத்து அதுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துல வாழுகிற பித்தர் உலகர் என்றுதான் அங்கே சொல்லுகிறார். சரியா? ஏனென்றால் உண்மையான ஒரு ஞானியை இனமறியாமல் அவன் பித்தன் விசரன் என்று சொல்லுகிற ஒரு உலகம் இன்றைக்கும் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அப்படியான அந்த உலக பரப்பிலே இருந்து அந்த வாவிலே பிழைச்சது மட்டுமல்ல, இந்த கல்வி உங்களுக்கு தெரியும். என்ன எத்தனையோ வகையான பட்டங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று கல்வியை கற்று செல்வத்தை தேடி அவற்றிலே பிழைத்து நல்குறவு என்கின்ற அந்த தொல்ல இடத்திலேயும் பிழைத்து, அதை விட புல்லுத்தான் புறப்பினுடைய அந்த முதலாவது தோற்றம் நாங்கள் பார்த்தோம். புல்லாகி பூடாய். ஆகவே புல்லு அங்க வரம்பாக இருக்கிறது. அந்த எல்லை வரம்பு என்பது இல்லை. அப்படியான புறவிகள்ல நான் மணிவாசர் சிவபுராணத்துல படிச்சிருப்பீர்கள். எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சேன் களைச்சு போனேன். இது ஒரு தெளிவை நான் சொல்லி ஆகணும். பிறப்புக்கு முடிவில்லை, எண்ணிறந்த பிடிப்பு. முடிவில்லைன்னு நான் சொல்றது முத்தி முடிவாயிருக்கும், எண்ணிக்கையில முடிவு சொல்லியலாது. எண்ணிறந்த பிறப்பு. சரியா? எண்ணிறந்த பிறப்பா இருக்குது. ஆகவே 7 பிறப்பு என்று இந்த வள்ளுவருடைய குரலை வச்சு கொண்டு 7 பிறப்பு என்ற உடனே 7 பிறப்பு என்று பல பேர் சிந்திக்கிறார்கள், பல பேர் கதைக்கிறார்கள். அது பிழை. சவிதானம் படிச்சு உங்களுக்கு தெரியும். கர்மம், அதாவது சஞ்சித வினை இருக்கும் வரைக்கும் பிராரத்துவத்துக்களை அனுபவிச்சு ஆக வேணும். பிராரத்துவத்துல பிறந்தால் ஆகாமிய வினையை செய்யாமல் இருக்கும். ஆகாமிய வினையை பிராரத்துவ கொஞ்சம் பிராரத்துவம் கிடக்குது. கண்ணப்பர் மாதிரி 6 நாள்
கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து அனுபவி என்றால் நாங்கள் இன்னும் ஆகாமிய வினை செய்து விட்டோம் என்றால் அடுத்த பிறப்பு இருக்கும். ஆகவே பிறப்புக்கு எண்ணற்றது. சரியா? எண்ணற்ற பிறப்பு. அப்ப புல்வரம்பாய பல துறை என்றார். பல துறை என்பது பல்வேறு பிறப்புகளை தான் சொல்றார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி இது எல்லாவற்றையும் இருந்தாலும் கூட கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாம் வல்லவர். இந்த நாவலர் சொன்னது மாதிரி எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிபவர், சரியா? எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர், சரியா? என்று சொன்னது போலே தெய்வம் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று அந்த தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு, சரியா? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இந்த மனம் வேறு சித்தம் வேறு. நாங்கள் இந்த மாயா கர்ணங்கள்ல மாயா காரியங்களை பார்த்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சரியா? இதிலே சித்தம்தான் மேலானது. அகங்காரம் அதனாலையும் கொஞ்சம் கூடாது. அதுக்கு அடுத்தது மனம் எல்லாவற்றிலையும் பற்றி கொண்டிருக்கும். புத்தி கொஞ்சம் யோசிச்சு நல்லது இது கூடாது என்று சிந்திக்கும். ஆனா சித்தம் நல்லது. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று சொல்றோம், சரியா? சித்தத்தை சிவன்பால் வைத்தவன் தான் சித்தன். சித்தத்தை சிவன்பால் வைத்தவன் சித்தனாக இருக்கிறான். அப்ப சித்தம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அப்ப சித்தத்தில தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. அவரை பற்றிய விடயங்களை அறிந்து சித்தம் என்பதோர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருள் அது கருதலும். அப்ப கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று சிறப்பித்து அந்த எண்ணம் எங்களுக்கு நிறையவே வர வேணும். அப்படியான ஒரு ஒப்பற்ற பொருள். இறைவன் ஒப்பில்லாதவன், ஒப்பிலியப்பன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத பொருள். அப்ப ஒப்பில்லாத பொருளைத்தான் இங்கே அவர் முனிவில்லாத பொருள் என்று சொல்லுகிறார். ஒப்பு அதாவது இவரும் அவரும் சரி என்று சொல்ல முடியாது. சரியா? சிவபெருமானை அவரோடு இவர் சரி என்று நாங்கள் ஒப்பிட்டு கூற முடியாது. அப்ப அப்படியான அந்த பொருளை நாங்கள் நாட வேண்டும். அதுக்கு முதல் நாங்கள் கருதுவோம். நான் அங்க போகணும் என்று நினைத்தால்தான் போகலாம். ஆகவே முத்தியை நாங்கள் விரும்ப வேண்டும். இறைவனை அடைய வேணும், இறைவனை திருவருளை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அப்ப முனிவில்லாத ஒப்பால்லாத ஒரு பொருள் இருக்கிறது என்று கருதி இருக்கிற வேளையிலேதான் 6 கோடி மாயா சக்திகள், சரியா? இப்ப நாங்கள் எந்த காரியத்தை செய்ய வலிக்கிட்டாலும் அதுக்குள்ள பல இடைஞ்சல்கள் நமக்கு வந்து கொள்ளுகிறது. பல வகையான இடைஞ்சல்கள் நமக்கு வந்து கொள்ளும். அதுபோல 6 கோடி மாயா சக்திகள் எங்கள்கிட்ட இருக்குது, சரியா? அதுல ஒன்று இணை விளைச்சு என்று சொல்றது. இணை விளைச்சு, இந்த ஆண் பெண் கூட்டம், சரியா? ஆண்களும் பெண்களும் இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு இளமை பருவத்தில பல்கலைக்கழக மட்டத்தில இருந்து கதைச்சார்களானால் அவர்கள் எங்கெங்கேயோ எல்லாம் கொண்டு போடுவார்கள், சரியா? சிந்தனை செயல் எல்லாவற்றிலையும். ஆகவே அது ஒரு பொல்லாத நிலை. அது எங்களை இன்னையும் ஆட்டி படைக்கும், சரியா? அண்டமா முனிவரும் அடங்கினர் என்று சொல்லுவார்கள். அப்ப பெண்கள்ல வேலையில அதுக்கு நிறைய வரலாறுகள் கதைகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த இணை விளைச்சு என்பது ஒரு மாயா சக்தி. ஒரு கோடி 6 கோடியில் 1 கோடி மாயா சக்தி. அடுத்தது வெகுளி எங்களுக்கு இருக்கக்கூடாது. சினம் என்பது இருக்கக்கூடாது, சரியா? சினத்தை அடிச்சு கொல்லு, அது ஒரு பொல்லாத நெருப்பண்டு சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். அடுத்தது மயக்கம், சரியா? இந்த மயக்கம் கனவேருக்கு இருக்குது, சரியா? அவ்வளவு படிச்சாலும் மயக்கம் இருக்கிறது, அவ்வளவு அறிஞ்சாலும் மயக்கம் இருக்கிறது. இந்த மயக்கம் என்று ஆள் மயங்கி போற நிலை அல்ல, சரியா? அந்த மயக்கம் எங்களுக்கும் இருக்கும், சரியா? பெரியவர்களுக்கும் இருக்கும். அடுத்த செருக்கும் ஒரு பொல்லாசாமன். ஆனவன் தானே செருக்கு, சரி? யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் என்று வள்ளுவனார் சொல்றார். இறைவனை பற்றி சொல்றவங்க, சரியா? யான் எனது எனும் செருக்கு அறுப்பான்.
அடுத்த இந்த அழுக்காறு, இந்த பொறாமை ஒரு பொல்லாத விடயம். அழுக்காறு ஒரு பொல்லாத விடயம். அப்ப இதோடு இவரன்மை என்று ஒன்று இருக்கிறது. இந்த இவரன்மை என்பது எனக்கு உண்மையா தெரியல. இவரன்மை என்று சொல்கிறார்கள். இந்த இவரன்மை என்பது இவரன்மை என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்பத்திய காலத்துல யார்கிட்ட கேட்கிறேன்னு கூட கொஞ்சம் கஷ்டமா கிடக்குது. சரியா, அதை யார்கிட்ட எடுத்து கேட்கலாமன்று கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆகவே இந்த இவரன்மை நான் காலத்தை கொஞ்சம் அறிஞ்சு சொல்ல பார்க்கிறேன். நீங்கள் யாராவது தெரிஞ்சா கூட சொல்லலாம். அப்ப இவரன்மை இப்படி 6 கோடி மாயா சக்திகள், இது ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான வேலைகளை செய்யும். கோடியளவு பவர், அதுக்கு அது என்னன்னு சொல்ற சக்தி இருக்கிறது. அப்ப இவை என்ன செய்யும் என்றால், இந்த தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிற காலத்தில இவை வேற திசைக்கு எங்களை இழுத்து போடும். இப்ப உங்களுக்கு தெரியும், கோயில்ல போய் கும்பிட்டு கொண்டிருப்பீர்கள். இருந்தா போல டெலிபோன் ரிங் பண்ண, இப்ப டெலிபோன் ரிங் பண்ணோடனே என்ன செய்யறோம், நாங்கள் பக்தியும் போச்சு, எல்லாம் போச்சுது. சரியோ, அதுக்கு ஏதோ ஆன்சர் பண்ணணும், நிப்பாட்டணும், இப்படி ஒரு வேலை கிடாங்க. அப்ப அந்த வழிபாட்டினுடைய தன்மை இது. வழிபாடு மட்டுமல்ல, கல்வியில இருக்கு, வேறு காரியங்கள்ல இருக்கு. சரியா, வாகனம் ஓட்டுறவங்க கூட டெலிபோனை கதைச்சு கொண்டு போய்க்கல வியத்துக்கு ஆளாகிற நிலை இருக்கு. அதுபோல இந்த 6 கோடி மாயா சக்திகள் என்ன செய்யும், இவரை தெய்வத்தினுடைய வழியிலே செல்ல விடாமல் தடுக்கும். சரியா, இப்படி வேறுதம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளம்பு ஏறின. இப்படி இருக்கிற காலத்திலே இந்த அக்கம் பக்கத்தில இருக்கிறவர்கள் எல்லாம், இப்பவும் நீங்கள் பாருங்க, உங்க என்ன மாதிரியோ தெரியாது, ஊருக்குள்ள சில இடத்துல ஒரு கோயில்ல திருவிழா நடக்கும். இன்னொருதான் சொல்லுவான், அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், கடவுள் இல்லையடா, சும்மா செய்யணும். இப்படி நாத்திகம் பேசுறவர்கள் இருக்கிறார்கள். நாஸ்திகன் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லுபவன். ஆஸ்திகன் கடவுள் இருக்கென்பவன். அப்ப நாத்திகவாதி கடவுள் இல்லை, நாத்திகம் என்பது கடவுள் இல்லை என்று பேசுபவர்கள். சரியா, அப்ப நாத்திகம் பேசுவார்கள். சரியோ, அப்ப கடவுள் ஒருத்தன் நம்பினாலும் கூட அவன் என்ன செய்வான், சும்மா கதைப்பான். தந்த வேதனைக்கு வந்து கோயில கும்பிடுவான். ஆனா இப்படி 4 பேரோட சேர்ந்து கதைக்கிற பொழுது கடவுள் இல்லை என்று போய் வழக்கு பேசி தழும்பு ஏறிவிடும். நாவிலே அப்படியான ஒரு நிலைப்பாடு வந்துவிடும். சரியா, இல்லை என்று போய் வழக்கு பேசுவார். சரியா, அடுத்தது உறவினர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். சரியா, எங்களுடைய உறவினர்களே குழப்புற நிலை கன்னடத்திலே இருக்குது. இது கடவுள் வாழ்க்கையில மட்டுமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் உறவினர்கள் வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்லி அவர்களை திசை திருப்புவர்கள் இருக்கிறார்கள். இப்ப எனக்கு ஒருவர் மறுபடியா சொன்னார், யாழ்ப்பாணத்திலே அதிக உத்தியோகம் பார்க்கிறவர், உத்தியோகம் இல்லை அல்ல அதிகமானவர்கள் யாரென்று கேட்டார். சரியா, அப்ப நாங்கள் சொன்னோம், இந்த பிஸ்னஸ் கடைக்காரர், பிஸ்னஸ் செய்கிறார்கள்லாம் அதிகம் இல்லை. எல்லாரும் பார்த்தா இது ஒரு சின்ன கடை அங்க இன்ஜின் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். அப்ப அவர் சொன்னார், இல்லை இந்த டாக்டர்ஸ் தானாம் கூட இருக்கணும். இப்ப நான் ஏனென்று கேட்டேன். சொன்னார், நீ தலையிடிக்கன்று ஒரு நாளைக்கு காண்ற போறவை எல்லாருக்கும் சொல்லிப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வைத்தியம் சொல்லுவார். நாளைக்கு உனக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்லிப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்லுவார்கள். அப்ப இப்படி ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி அவர்கள் சொல்லி குழப்புகின்ற ஒரு நிலை கூட இன்னைக்கு இருக்குது. அது உலகியல். அப்ப கடவுள் வழிபாட்டுல மேல்நிலை அடைகிற பொழுதும் இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சரியா, அப்ப அதான் இங்கே சொல்றார், சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள். இந்த பசு என்பது இங்கே ஆன்மாவைத்தான் குறிக்குதா. சரியா, சுற்றம் என்று சொல்லப்படுகின்ற தொன்மையான பசு, தொன்மையான பசுதானே. பசு புதிய பசு இல்லை. ஏன்னா அது பசுவானது புதியதல்ல, அது பழசுதான். இன்றைக்கோ இருக்கிற பசு முப்பொருள் உண்மை படிச்சாம். பசுக்கள் உயிர்கள் என்றைக்குமே இருக்கிறது. அப்ப தொல் பசு குழாங்கள். சரியா, குழாமண்டா அது சேர்ந்த கூட்டம். அந்த பசுவில மனிதரா பிறந்தது ஒரு கூட்டம் தானே. தொல் பசு குழாங்கள்
பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். சரியா? அப்ப அவர்கள் இப்படி கதைச்சு கொள்ளுகிற காலத்தில சரியா இந்த பசு கூட்டங்களை பிடித்து அழைச்சு பதைக்க வைப்பினான். சரியா? அடுத்தது விரதமே பரம் ஆக வேரியரும். விரதமே பரமாக வேரியர் வேண்டாம். சிலர் இருக்கினம் விரதத்தை பிடிச்சாத்தான் கடவுளை அடையலாம், விரதத்தை பிடிச்சாத்தான் கடவுளை அருளை பெறலாம், விரதம்தான் முத்திக்கு எங்களை வழிகாட்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இது பல்லவர் காலத்தில மிக அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களை போல காலமை சாப்பிடாமல் மத்தியானம் சாப்பிடுற விரதகாரர் அல்ல. சரியா? நாங்களே பல பேர் விரதம் என்றா அப்படித்தான் நினைக்கிறோம். அப்ப மாவிரதர் என்று சொல்றார். அவர்களை மாவிரதர், பெரிய விரதம் படிப்பவர்கள். இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சமயம் 24 வகை சமயத்தில் ஒரு சமயம் மாவிரதம், காபாலம், மாவிரதம், பாசுபதம் என்று படிச்சிருப்பீர்கள். அப்ப அவர்கள் பெரிய விரதத்தை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பார். இப்போ உங்களுக்கு தெரியும், தலைமுடிய நான் வெட்டுறதில்லை, தாடியை வெட்டுறதில்லை, இதெல்லாம் ஒரு விரதம், ஒரு விரதம். அல்லது நான் எப்பொழுதுமே மொட்டை அடிச்சிருப்பது என்பது ஒரு விரதம் தான். சரியா? ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் கோயில்ல போய் கும்பிடுவேன் என்றது ஒரு விரதம். ஒவ்வொரு நாளும் நான் கோயிலுக்கு பூ கொண்டே கொடுப்பேன் என்றது ஒரு விரதம். ஆகவே இந்த விரதம்தான் எங்களை உய்விக்கும் என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது, முன்பும் இருந்திருக்கிறது. இப்பவும் கடுமையான விரதம் இருக்கிறவர்கள் இருக்கிறார். இப்ப கதிர்காம பாத யாத்திரைக்கு செல்பவர்கள் பாருங்கோ, எல்லாவற்றையும் விட்டு நடந்து போவேன் என்ற அந்த ஒரு உறுதி எடுக்கணும். அந்த விரதம் என்றதனுடைய கருத்தே அதுதான். என்ன? முன்னாலே சொல்லி போட்டு பின்னால செய்கிறது. பிளானிங். நாங்கள் திட்டமிடுறோம், இன்னதை செய்து முடிப்போம். அதுக்கு பிறகு என்னதான் துன்பம் வந்தாலும் அதை செய்து முடிக்கிறதா அந்த விரதம். சரியே? காப்பது விரதம் என்று அவை பாட்டிய சொன்னார். சொன்ன சொல்லை காப்பாற்றுவது விரதம். ஆனா இன்றைக்கு பல பேர் கடவுள் பக்தி இருந்தாலும் இப்படி சொன்ன சொல்ல காப்பாற்றி தங்களுடைய வாழ்க்கையில அந்த விரதத்தை இருக்கிறார்கள் என்றால் அது இல்லை. பேராசிரியர் வேதனான் அடிக்கடி சொல்லுவார், சைவ சமயம் ஒரு வாழ்வியல் என்று சொல்லுவார். அப்ப கடவுள் பக்தி இருக்கும், ஆனா நடத்த முழுக்க பிழையாக இருக்கும். அப்ப அதெல்லாம் விரதத்துக்குள்ள சேர்ந்து வராது. அப்ப விரதம்தான் எங்களை இறைவனிடத்திலே சேர்க்கும் என்று பல வகையான விரதம், கொல்லாம விரதம் இருக்கிறது, பொய்யாம விரதம் இருக்கிறது, பஞ்சமாபாதங்களை செய்யாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விரதம் தான். நித்திய விரதத்தில் அதை சொல்லுகிறார். அப்ப அடுத்தது வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அப்ப வேதியர் என்பது இங்கே பிராமணர்களை சொல்லப்படுகிறது. பார்ப்பனர், பிராமணருக்கு இன்னொரு பெயர் பார்ப்பனர், பார்ப்பார் இருக்கிறது. அவர்கள் வேதங்களை நன்றாக படித்திருக்கிறார்கள். வேதம் படிப்பது பிராமணர்களுக்குத்தான் அதிக ஈடுபாடு இருக்கு அந்த காலத்துல. அப்ப அவர்கள் வேதங்களை படித்து கொண்டு சரியா சாத்திரம் சொல்லுவார். சாத்திரம் என்றா என்ன? இந்த சாத்திரம் என்பது சோதிடம் என்று நினைக்கக்கூடாது. சரியா? சோதிடம் என்று நினைக்கக்கூடாது. சாத்திரம் ஒரு வகையில் அது சாத்திரமாக இருந்தாலும் சரியா, சோதிடம் வேறு, சாத்திரம் என்பது வேறு. ஆனா சோதிடத்துக்குள்ள சாத்திரம் அடங்கும், சாத்திரத்துக்கு சோதிடம் அடங்கும், அது வேற வழியா. அப்ப சாத்திரம் பாக்குறேன்னு சொன்னேன். சில வேலை இவன் இன்றைக்கு வெளியில போட்டு வந்தான், இவன் முழுகிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவான். சரியான சாத்திரம் பார்க்கிறார்கள். சரியா? அல்லது இப்ப நாங்கள் கூட இருக்கிறோம், என்ன அறியாதவர்களிடத்துல சாப்பிட மாட்டோம். அவனை பிடிச்ச அமைச்சானோ, என்ன சைவ கறி என்று சொல்லுவான். படைய கூட இருந்தாலும் மச்சம் மீன் பொறிச்ச எண்ணெய்க்க பொறிச்சானோ என்று சாத்திரம் பார்ப்பவர்கள் இருக்கிறார். அப்ப இப்படி இருக்குது. அப்ப சாத்திரம் சொல்லுவது இந்த வேதம் படித்தவர்களுடைய நிலைப்பாடு. அப்ப வேதியரும் சரிதமாகவே சாத்திரங்காட்டினர் என்றால் இவர்கள் இப்படியான பல கருத்துக்களை எடுத்து கூறுகிறார்கள். சரியா? உண்மையில அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டுகிற நிலை இருக்கு. ஆதாரமும் சொல்லுவார். சரியா? சாத்திரத்தில இந்த ஆதாரம் என்றது நிச்சயமாக இருக்கும். சரியா? உதாரணமாக இந்த எண் சோதிடம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த எண் சோதிடம் விஞ்ஞானம்தான். சரியா?
இப்போ உதாரணமா 1ஆம் நம்பர்ல பிறந்தவர்கள், அதுக்கு 1ஆம் தேதி பிறந்தவர்கள், 10ஆம் தேதி பிறந்தவர்கள், 19ஆம் தேதி பிறந்தவர்கள், 28ஆம் தேதி பிறந்தவர்கள், இப்படி எல்லாம் பார்க்கலாம். அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்துத்தான் இவர்கள் இந்த தேதியில பிறந்தா இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு வகையில உண்மை. விஞ்ஞானம் அதுதான் செய்து பார்க்கிறது. 100 நேரம் செய்து ஒரு முடிவு வந்தால் அதுதான் முடிவு. 1ஆம் தரம் செய்து போட்டு சொல்லலாம், 2ஆம் தரம் செய்து போட்டு சொல்லலாம். நேருக்கு எதிர்மாறாயம் சில நேரம் பெறலாம். அப்ப என் சகோதரம், அப்ப இப்படித்தான் எங்களுடைய சமயத்துல இப்ப விண்வெளியில என்னன்னு சொல்றது, வானியல், அஸ்ட்ரோனமி, அஸ்ட்ரோனமி வானியல். இப்ப இந்த நட்சத்திரங்களை வச்சுக்கொண்டு பலன் சொல்லுகிறார். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த மாதிரி சரியா, அல்லது எல்லாமே ஒப்சர்வேஷன். அந்த காலத்துல முனிவர்கள் நீண்ட காலம் வெறுங்கண்ணால வானத்தை பார்த்துத்தான் இது நட்சத்திரம், இது கோள், இந்த நட்சத்திரத்தால பாதிப்பு இருக்கு, இந்த நட்சத்திரத்தால நன்மை இருக்குது, இதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த சாத்திரம் எங்களுக்கு நன்மை பயக்குது. பாருங்க, வானத்துல எண்ண முடியாத அளவு நட்சத்திரம் இருக்கு. ஆனால் எங்களுடைய சமய நூல்கள் 27 நட்சத்திரம் தான் சொல்லுது. 27 நட்சத்திரம். இன்றைக்கு இளைஞர்கள் கேட்பாங்களே, வானத்துல பல நட்சத்திரம் இருக்கு, ஏன் 27 நட்சத்திரம் தான் நீங்க எடுக்கிறீங்க ஒன்று இருக்கு. சரியா? அப்ப 27 நட்சத்திரம் இருக்குன்றால் இது எப்படி நான் உங்களுக்கு விளங்கப்பட்டோட சுகமா சொல்லக்கூடியது. ஒரு வீதி இப்ப யாழ்ப்பாணத்துல வச்சுக்கொண்டால் காங்கேசந்துறையில இருந்து யாழ்ப்பாணம் வரை அந்த வீதி காங்கேசந்துறை வீதி. அப்ப காங்கேசந்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் எத்தனை வீடு கிடக்கண்டால் எண்ணிலாது. காங்கேசந்துறை கிடக்கு, யாழ்ப்பாணம் கிடக்கு, பக்க இல்லை எங்கேன்னு எண்ணிலாது. ஆனா காங்கேசந்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பிரதான வீதியில எத்தனை வீடுகள் கிடக்கண்டால் எண்ணலாம். எத்தனை வீட எண்ணலாம். சரியா? எத்தனை கடை இருக்கு எண்ணலாம், எத்தனை தேநீர் கடை இருக்கு எண்ணலாம், எத்தனை பெட்ரோல் செட் இருக்கு எண்ணலாம், எத்தனை மேல் மாடி வீடு இருக்கு, அதுவும் 2 மாடியா 3 மாடியா அப்படி போட்டால் எண்ணலாம். அதே போல இந்த 27 நட்சத்திரம் அச்சுவினி தொடக்கம் ரேவதி வரை இருக்கிற இந்த 27 நட்சத்திரங்களும் எப்படி பார்க்கப்படுகிறா, சந்திரன் போகின்ற பாதையில இருக்கின்ற பிரகாசமான நட்சத்திரம் 27. அப்ப அந்த நட்சத்திரத்தை தான் சந்திரனுக்கு பக்கத்தில் அந்த நட்சத்திரம் பெருகி அந்த நட்சத்திரம் தாக்கம் இருக்கிறது என்பதை காலப்போக்கில் அறிஞ்சுதான் அவர்கள் இந்த நட்சத்திரம் சொல்றாங்க. இது நல்ல நட்சத்திரம், இது கூடாத நட்சத்திரம், இது ஆண்களுக்கு நல்லது, இது பெண்களுக்கு கூடாது, அப்படி எல்லாம் சொல்றது இருக்கு. உண்மை அது. ஆண் மூலம் அரசாடும், பெண் மூலம் நிர்மூலம். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில இப்படி சொன்ன நட்சத்திரங்களை நான் ஆராய்ஞ்சு பார்த்திருக்கேன். பொம்பளை பிள்ளை ஒன்று மூல நட்சத்திரத்துல பிறந்து கல்வி அவ்வளவு நல்லா இல்லை, கோவிலே பாஸ் பண்ணது. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று இந்த பிரச்சனையோட வெளிநாட்டுல ஒரு கல்யாணம் செய்து வச்சார்கள். சரியா? அப்ப நான் கூட யோசிச்சு பார்த்தேன், பெண் மூலம் கூட ஆண்டா இன்றைக்கு நல்லா இருக்கிறாள் என்று. 2 குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல சரி புருஷன் தவறிட்டோம். அப்ப இன்றைக்கு கொஞ்ச நாளை போனோமா, இந்த வழியந்தான் பங்குனியில அந்த பிள்ளை வந்தது. முகத்தை பார்க்கவே பெரிய கவலையா இருந்தது. கழுக வந்துடுது இல்லை, அவ்வளவுக்கு எங்களோட நல்ல உள்டா பிளங்கின ஒரு குடும்பத்தினர்கள். அப்ப கவலை வந்துச்சு. இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பெண் மூலம் நிர்மூலம் என்றதுல உண்மை இருக்குது. அப்ப இது என்ன, நாங்கள் இன்றைக்கு பார்த்தவர்கள இன்றைக்கோ அப்ப சாத்திரம் கூறுகிறார்கள், வேதியர்கள் சாத்திரம் கூறுகிறார்கள் என்றால் அது சரியாமை. ஆனா இன்றைக்கு சாத்திரம் கூறுவெல்லாம் சரியா சொல்லணும் தெரியாது. ஏன்னா சில பேர் பிழைப்புக்காக தங்கள்கிட்ட சாத்திரம் கேட்கிறவ நல்லதை கேட்டாத்தானே ஏதாவது காசு தெரிவினம் என்றதுக்காக எல்லாம் சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனா உண்மையான சாத்திரி சொன்னால் அது சரியா இருக்கு. ஆகவே இது அந்த காலத்துல இந்த பொய் பிரட்டுகள் கிடையாது பெருசாக. அப்ப வேதியர்கள் என்ன சொல்லுகிறோம், சாத்திரம் கூறுகிறார்கள். சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்றால் கூறுகிறார். வேதம் உணர்த்துகின்ற அந்த வேதியர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த நூல்களை படிச்சு இந்த இறை உண்மையையும் சிறப்பையும் மெய்மை உண்மையை எடுத்து காட்டுகிறார்கள்.
சரியே. சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் மறையே. சரியா. இந்த சமயவாதிகளை நாங்கள் எங்க பாக்குறோம்ல, முதல் மணிமேகலையில பாக்குறோம். சமய கணக்கர் திறம் கூறிய காதை எண்ணிக்கிறது தலையங்கம். அப்ப அங்க இளங்கோவடிகள் மணிமேகலை தானையோ, மணிமேகலையில சமயவாதிகள் ஒவ்வொரு சமயத்தாரும் தங்களுடைய சமய கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார். அங்கேதான் சைவம் என்கின்ற சொல்லே முதல் தமிழிலே வருகிறது. சைவவாதி. அதுல சாக்கிய சமயம் சொல்லப்படும், பௌத்த சமயம் சொல்லப்படும், சமணம் சொல்லப்படுகிறது. சாங்கியம் பற்றியே மணிமேகலையில காணப்படும். ஒவ்வொரு சமயவாதிகளும் இதுதான் சமயம் என்று சொல்லுகிறார். அப்படி இது சொல்லிக்கொண்டே வாரார். அல்லது பிற்காலத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவ மதம், எத்தனையோ வகையான கிறிஸ்தவ மதம் வந்து இதுதான் எங்களோட கோட்பாடு, இதுக்கு வாங்கோன்னு அலட்டுகிறார். பிறப்புறதுதான் எங்க வாயால வாய்ச்சொல்லில் வீரனடி என்று நான் சொல்றது. எங்களுடைய பல பேர் அவங்க கதைக்கிற கதைக்குள்ளால மயங்கி போறாங்க. அவங்களுக்கு தக்க மாதிரி சைக்காலஜியை படிச்சு எப்படி கதைச்சு எப்படி சுகமா மாற்றலாம் என்று மாத்திக்கொண்டு இருக்கிறார். இஸ்லாமிய சமயம் அப்படி இருக்கு. சரியா. இந்த ரெண்டு தான், பௌத்தம் சைவம் கூட அப்படி இல்லை. நாங்கள் யாரும் எங்களோட சமயத்துக்கு வாங்கோடு பிரச்சாரம் செய்யறது கிடையாது. என்ன சொல்லுவாங்களே, போனா போடு, குப்பை தானே, போனா போடுன்னு சொல்றவர்கள் இருக்கிறார். ஆனா அப்படி இல்லை. 19ஆம் நூற்றாண்டு நிறைய கிறிஸ்தவ சமயத்துக்கு போனவர்களை மீண்டும் சைவத்துக்குள்ள அறிஞ்ச நாவலர்ல இருந்து இந்தியாவில ராமகிருஷ்ண மிஷன், சுவாமி விவேகானந்தர், ராஜா ராம் மோகன் ராஜ், தயானந்த சரஸ்வதி, இவர்கள் எல்லாரும் நிறைய சைவ சமயத்துக்கு மீண்டும் அழைச்சு கொண்டவர். அல்லது எங்களுடைய சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர், சங்கராச்சாரியார், இவை எல்லாரும் நிறைய பேர் சைவ சமயத்துக்கு பலரை அழைச்சு கொண்டார்கள். அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சித்தர்ல கூட அப்படி இருக்கிறார்கள். சரியா. அப்ப சமயவாதிகள் என்னினம் தத்தம் மதங்களே, எங்கட மதம்தான் பெரிய சமயம், எங்கட சமயம்தான் உண்மை சமயம் என்று அலட்டி களைச்சு போயிருக்கணும், மலைஞ்சு போச்சினம். சரியா. அப்ப சமய கணக்கர்கள் இங்க வந்து நீங்கள் பொருந்தி இருங்கோ என்று வாய் விட்டு புலம்பி சரியே பூசடுகிறார். அதில வாய் வன்மையை மிக ஆழமாக காட்டியது இந்த மாயாவாதம். சரியா. மாயாவாதம். அப்ப மாயாவாதம் ஒரு பொல்லாத சமயம். ஏன் பொல்லாத சமயம் என்றால், ஆன்மா இல்லை என்று சொல்லுது, உலகம் இல்லை என்று சொல்லுது மாயாவாதம். சங்கராச்சாரியாருடைய சரி, பிரமந்தான் தனியே இருக்குன்னு சொல்லுகிறார். அது கூட கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் நான் தான் பிரம்மம், அகம் பிரம்மம், நான் கடவுள், எல்லாரும் கடவுள் என்றால் என்ன செய்கிறது? எல்லாரும் கடவுள். சரியா. அப்ப மாயாவாதம் இப்படி சொல்லி சரியா கடவுள் இல்லைன்னு சொல்லல, அது நேரம் நான் தான் கடவுள் என்று சொன்னா அப்ப வெந்து சிவபெருமானார், என்ன முருகனார், பிள்ளையார் யார் என்ற ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் பெருகுது. சரியா. அப்ப மிண்டிய மாயாவாதம் என்று அதற்கு பெயர் கொடுக்கிறார். மிண்டிய மாயாவாதம். சரியா. அப்ப மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து. அப்ப அது சூறாவளி காத்து எப்படி அடிச்சு இழுத்து சுழி கொண்டு எல்லாரையும் தனக்குள்ள இழுக்கும். சரியா. சுழிக்காத்து சுத்தி வந்து தனக்குள்ள இழுக்கிறது போல இந்த மாயாவாதம். சரியா. இன்றைக்கும் மாயாவாதம் இருக்குது. சங்கராச்சாரிய பீடத்தோடு சேர்ந்து இருக்குது. அல்லது ராமகிருஷ்ண மிஷனுடைய அடிப்படை கொள்கையே மாயாவாதம் தான். அடிப்படை கொள்கை மாயாவாதம். இப்ப நாங்கள் குறை சொல்லல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அல்ல சுவாமி விவேகானந்தர் எல்லாரும் மாயாவாதம், நவீன வேதாந்தி என்று விவேகானந்தரை அழைப்பார்கள். அல்ல ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒவ்வொரு பெண்களிடத்திலும் அன்னை பராசக்தியை பார்க்கிறேன், அல்லது பெண்ணை காணுகிறது அன்னை பராசக்தியாவே அவளை தெரிகிறாள். சரியா. அன்னை பராசக்தியினுடைய மறுவடிவம் பெண்கள். அது இல்லை என்று இல்லை, பெண்மையை அப்படி உயர்த்தி பார்க்கலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவனாக பார்க்கிற நிலை. அப்ப அது பிரமம் ஒரு. அப்ப முண்டிய மாயாவாதம்
ஒரு பொல்லாத சமயமாக இருந்தது. இன்னும் நான்கான் கடவுள் உயர்ந்து விட்டால் அவன் பேர்ந்து தான் நச்சது எல்லாத்தையும் செய்ய புகுந்துருவான். அந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ உலகியல் ஒரு பெரிய குழப்பமும் அதனால வரும். ஆகவே முண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் சுழித்து அடித்து ஆர்த்து, சரியா? அதுல இந்த என்னென்று சொல்றது, அளபடை ஆர்த்து அல்ல, ஆர்த்து கண்டு அது உயருது, சரியா? அப்ப சுழல் காற்று சுழன்று வீசி பேரொளி செய்ய என்றால் அந்த காற்று அல்ல, அந்த மதம் பெருசா போச்சு. உங்களுக்கு தெரியும், சங்கராச்சாரியார் இந்த வாழ்க்கையை படிச்சா தெரியும், 3 தடவை இந்தியாவை சுற்றி இருக்கிறார். இந்த சுற்றி இருக்கிறார், வட்டமா சுத்தையில இந்தியா முழுவதும் அவர் சென்று வந்திருக்கிறார். பாருங்கோ, சரி. அந்த காலத்துல நடந்து சைவ சமய பிரச்சாரம் என்ற ஒரு வகையில அதை பார்த்தாலும் மாயாவாதத்தை தான் அவர் பிரச்சாரம் செய்தவர். இந்தியாவினுடைய 4 எல்லையிலே 4 மடங்களை நிறுவினார். நியாயமான சீடரை அவர் வச்சு கொண்டார். சங்கராச்சாரிய பீடம் என்றது தென்னிந்தியாவில இருக்கிறது, காஞ்சி காமகோடி விடம், சரியா? அப்ப அவ்வளவு தூரம் அவர் சுற்றி, சரியா, ஒரு வகையில வைதீக சமயத்தை பிறப்பினார் என்று நாங்கள் சந்தோஷப்படுறோம். வைதீகம் பௌத்தம் சங்கராச்சாரியுடன் முழுக்க அழிஞ்சது, சமணம் அதுக்கு முதலே அழிஞ்சிடும், சரியா? பௌத்தத்தோட நிறைய வாதிட்ட சங்கராச்சாரியர். அவ்வளவுக்கு நாங்கள் இந்த சங்கராச்சாரியாரை பிழை சொல்லக்கூடாது. ஆனால் தத்துவ ரீதியில சிவபெருமான் பெருசு என்று அவர் நினைக்கல, சரியா? எல்லாரும் கடவுள், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார், ஆன்மான்ற ஒன்று இல்லை என்பது சங்கராச்சாரியாருடைய கொள்கை. ஆனால் உங்களுக்கு தெரியும், மணிவாசர் இவ்வளவு தூரம் திறந்த சைவ சித்தாண்டாக இருந்தார். ஆகவே முண்டிய மாயாவாதம் அந்த சொல்லு மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, சண்ட மாருதம், சரியா, சுழித்து அடித்து ஆர்த்து. அடுத்தது உலோக ஆயுதம். உலோக ஆயுதமும் இன்றைக்கு கொஞ்சம் தலை தூக்கி ஆடுது. இன்றைக்கு உலோக ஆயுதம் நல்லா தலை தூக்கி ஆடுது. அதுக்கு ஒரு வகையில எங்களுடைய சைவ சமய பிரசாரம் காணாது. அடுத்தது எல்லா சமயங்களினுடைய தாக்கமும் இன்றைக்கு உலகம் கைக்குள்ள சுருங்கி விட்டபடியால் ஏனைய சமயங்களுடைய தாக்கமும் இந்த சைவ சமய கொள்கையை கொஞ்சம் ஏற்பதற்கு மறக்கும். மச்சம் சாப்பிடக்கூடாது, ஏன் அவன் சாப்பிட்றான் தானே, நாங்கள் சாப்பிடாம கோயிலுக்கு செருவு போட்டு போகாது என்றால் இந்த சேர்ச்சில செருப்பு போட்டு போறான் தானே. அப்ப இப்படி சொல்றதால இந்த ஆசாரங்கள் அனுஷ்டானங்கள் இன்றைக்கு நல்லாக குறைஞ்சு போகிற ஒரு தன்மை இருக்கு. அப்ப உலகாயுதம் என்பது என்னென்றால், தெரியாத இருந்தாலும் நான் சொல்ல வேணும், இந்த வாழ்வெட்டு குறவு யாழ்ப்பாணத்திலே அதிகமா இருக்கு, சரியா? அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்களா, தங்களுடைய வாழ்க்கையை டாம்பிகமாக மகிழ்ச்சியாக சொகுசாக இந்த உலகத்துல அனுபவிப்பதற்காக என்ன செய்ய வேணுமோ அத்தனையே செய்கிறார். இந்த பிறந்துட்ட இந்த உலகத்தை நீ அனுபவிக்க வேண்டியெல்லாம் அனுபவி ராசா அனுபவி என்று இருக்கிற ஒரு கூட்டம், அதான் உலகாயுதம். இது சைவ சித்தாந்தம் புறப்புற சமயத்துல சொல்லிச்சு, புறப்புற சமயத்துல. அப்ப உலகாயுதம் என்கின்றது ஒன்றுரல் பாம்பு என்று சொல்லுகிறார். அப்ப உலகாயுதமாகிய பாம்பு, உங்களுக்கு தெரியும், பாம்பு கண்டபடி திரியும், ஆக்களை கண்டால் அது கொத்தி விஷத்தை கக்கும். அப்படித்தான் இன்றைக்கு வாழுகிறார்கள். உலகாயுதத்துல வாழ்றவர்கள் அப்படித்தானே வாழ்கிறார்கள். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும், சரியா, மற்றவை பற்றி கவலை இல்லை, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும். அப்ப எல்லா உயிரினங்களையும் தின்னுறதுல இருந்து, மற்றவன் புள்ள கொள்ளையடிக்கிறதுல இருந்து, மற்றவன் தனக்கு எதிரியா இருக்கிறவனை வெட்டுறதுல இருந்து, சரியா, இப்படி எல்லாம் செய்கிறார், சரியா? அப்ப உலகாயுதத்தை அவர் ஒரு ஒன்றுரல் பாம்பு என்று சொல்றார், ஒள்ளிய வலிமையுடைய பாம்பு, சரியா, வலிமையுடைய பாம்பு. அப்ப இந்த பாம்பு என்ன செய்யும், கொடிய நஞ்சை கக்கும். கொடிய நஞ்சைத்தான் வச்சிருக்கு, சரியா? உலகாயுதம் கண்டா நாங்கள் கொஞ்சம் விலகித்தான் போக வேண்டும், சரியா, விலகி போக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அந்த உலகாயுதம் எனும் ஒன்றுரல் பாம்பின் கலா பேதத்தை, கலையோடு கூடி கலை இருக்கு, பேதத்தை கடுவிடம் எரி, பொல்லாத விடம். கடுவிடம் என்பது பொல்லாத விஷம் என்பது கருத்து. அப்ப
இந்த கொடிய நஞ்சு வந்து பொருந்தி நிற்க. அப்ப ரெண்டு விஷயம் இங்க சொல்லாச்சு. இது ஒன்று, வேறு வேறு சமயங்கள் இதுதான் தண்டதான் சமயம் சமயம் பெருசு என்று சொல்லி கண்ணிக்கிறது ஒரு பிரச்சனை. சமயம் இல்லை ஒன்றும் இல்லை என்று உலகாயுத வாழ்க்கையில் நிற்கிற ஒரு பிரச்சனை. ரெண்டு பெரிய பிரச்சனைக்குள்ள சைவம் அகப்பட்டு இருக்கிறது. சரியா? அப்ப இந்த ரெண்டுக்குள்ளாலையும் சரியா உண்மையான ஒரு சைவன், தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி இருக்கிற அந்த சைவனை இவை ரெண்டும் அலக்களிக்கிறது. சரியா? அலக்களிக்கிறது. அப்ப இது ஒரு பெரிய மாயையாக இருக்கிறது. அங்காலையா இஞ்சாலையா என்னுடைய கடைப்பிடிக்கிறதா? சரியா? அப்ப அதில் பெருமாயை எனை பல சூழாவும். சரியா? அப்ப அதோ இதோ சரியோ பிழையோ என்று நிற்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப பெரிய ஒரு வஞ்சனை இவ்வளவோ பல தீமைகளை அல்லது உங்களை வந்து அது சுற்றுகிறது. சரியா? எங்களை முன்னேற விடாமல் தெய்வத்துக்குள்ள தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகின்ற அந்த நிலைக்கு மேல எழும்ப விடாமல் அது எங்களை சுற்றி கொள்ளுகிறது. அப்ப இவற்றுக்குள்ளால தப்பி வர வேணும். இவற்றுக்குள்ளால தப்பி வர வேணும். அதுக்குத்தான் அருளாளர்கள் சொன்னார்கள் இந்த காந்த ஊசி. சரியா? காந்த ஊசி என்ற கொம்பாஸ் என்று சொல்லுவாங்க. அதை என்னதான் ஆட்டி போட்டு வச்சாலும் ஊசி கண்டபடி அங்கெல்லாம் ஆடும். இந்த ஆடின ஊசி கொஞ்ச நேரத்தால வடக்கு நோக்கி வந்து நிற்கும். அதுபோல இந்த உலகியல்ல உன்னை ஆட்டி படைக்கிறது கனவேர் இருக்கிறார்கள். சரியா? படிக்கிற பார்த்து நீ படிக்காதேடான்னு சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அப்ப அப்படி இல்லாமல் நீங்கள் என்னதான் கேட்டாலும் உங்களுக்கென்று ஒரு கொள்கை, உங்களுக்கென்று ஒரு நிலைக்கு வரும். சரியா? அப்ப அதான் இங்கே சொல்றார், அதில் பெருமாய இணைப்பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சரியா. நான் பிடிச்சதுதான் சரி என்று இங்க நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரியா? நான் பிடிச்சதுதான் சரி என்று இங்கே நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அவர்கள் என்னத்தையாவது செய்யட்டும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த நந்தனாருடைய வாழ்க்கை. நீங்கள் படிச்சலோ தெரியாது. நந்தனார் சேரியில பிறந்து வாழுகிறவளும் நந்தனார் ஒருவர் தான் கடவுள் பக்தன். மற்றவங்க எல்லாம் உலகாயுதத்தோடுண்டாங்கள். சரியா? நந்தனாருடைய உறவினர்கள் எல்லாருமே அவர்கள் ஆட்டை சாப்பிடுவார், மாட்டை சாப்பிடுவார், இப்படி என்று கெட்ட வேலைகள் எல்லாம் சொல்லலாம். நான் நந்தனார் மட்டும் இறை பக்தியில நின்றார். அந்த இப்ப நாங்கள் சொல்றோம் இல்ல, அவர் அங்காலஞ்சால குழம்பு. அப்ப குழம்பாமல் நின்ற நந்தனார் அதுக்கு அடுத்தபடியா என்ன என்றால் ஒரு பிராமணனுடைய ஒரு ஐயருடைய வீட்டிலதான் வேலைக்கு வந்து நின்றார். ஆனா அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். சில சூழல் ஒரு பொல்லாத சூழல், அதை கொண்டே மாட்டி விட்டுரும். அப்ப அந்த சூழல்ல இருந்து விலகினார். அதை போலேதான் இங்க சொல்லப்படுது, அந்த பெரிய மாயை சூழ்ந்தாலும் தப்பாமே தாம் பிடித்தது சரியா. சரியா? நான் பிடிச்சதுதான் சரியானது என்பதை கடைப்பிடித்து தழலது கண்ட மெழுகது போல. தழல் என்பது நெருப்பு. சரியா? நெருப்பு. நெருப்பு கிட்ட மெழுக கொண்டு போனா ஒரு மெழுகு திரிய தானே, மெழுகுதானே. அந்த மெழுகை வெப்பத்துக்கிட்ட கொண்டு போனால் உருக தொடங்கும். இன்னும் கிட்ட கொண்டு போனால் தெரியா ஒரு நெருப்புக்குள்ள போடுங்க, ரைட், அவ்வளவுதான். டக்கண்டு தண்ணியாகி டக்கண்டு எரிஞ்சு சரியா மெழுகையே தெரியாமல் போடும். அப்ப தழலது கண்ட மெழுகு அது போல ஒரு ஓமானத்தை இங்க எடுத்து காட்டுகிறார். அதை போல இந்த ஆன்மா சிவபெருமானுடைய பக்கம் நான் இறைவன் என்று கூட சொல்ல மாட்டேன் என்றா, இல்லை இறைவன் என்றால் எந்த இறைவன் என்ற ஒரு கேள்விக்கு இடம் பெறுகிறது. முந்தின காலத்துல இறைவன் என்றால் சரி சிவபெருமான் தான். சரியா? இப்ப ஆண்டவனை என்று தங்களை கடவுளை அழைக்கிறார்கள். சரியா? அப்ப இறைவன் யார்? சரியா? அப்ப இறைவன்ன்றது பொது பேராக இன்றைக்கு மாறிக்கொண்டு வர்ற நிலை. அவ சிவபெருமான் தான் கடவுள் என்று அவரிடத்திலே உருகி உள்ளமுருகி அவரையே கண்டு தொழுது. சரியா? உளம் உருகி உள்ளம் உருகணும். சரியா? உள்ளம் உருக வேணும். அல்லது உடல் கம்பித்து, அல்லது உடல் கம்பித்து. இந்த
மணிவாசருடைய திருவாசகத்தில நான் நினைக்கிறேன், திருச்சதகத்தில நினைக்கிறேன், ஆடுகின்றிலை கூத்துடையான் களற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பதைப்பதும் செய்கிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை துணையிலி பிண நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து மணிவாசர் சொல்றார். நீ செத்து போன நெஞ்சடாப்பா, என்ன சொன்னாலும் நீ கேட்கிறாய் இல்ல என்று தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுறுத்துறார். இந்த தன்னுடைய நெஞ்சு ஐயாவுக்கு கோல் வந்துட்டு போல இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அறிவுறுத்துற இடம். அப்ப நெஞ்சுக்கு அறிவுறுத்துறல்ல இருக்கு. இந்த அப்பர் சுவாமிகள் கூட சொல்லுவார், நீ நிலை பெறப் போகிறாயா என்று மற்றவருக்கு சொல்றது போல தந்த நெஞ்சுக்கு தான் நீ நிலை பெறப் போகிறாயா. அப்படியானால் நெஞ்சே ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வா, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் பிரானுடைய கோயில் போ. நெஞ்சுக்குத்தான் நாங்க அறிவுறுத்துறேன். சரியா? இது எங்க அருளாளர்களிடத்துல நேமா இருக்கு. அருணகிரிநாதர் கூட அந்த கந்தர் அலங்காரத்துல நினைக்கிறேன், கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு, சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன் தந்தை சிற்றடியை வந்திக்கிலேன் என்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனை சிந்தி சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு என்று அந்த எதிர்மறையாக நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிற நிலை. ஆகவே இங்கேயும் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிற அந்த நிலை இருக்கிறது. நீ ஆடி அசைந்து வழிபட்டு உள்ளம் உருகி, சரியா, உள்ளம் உருகி பெருமானை பக்தியோடு வழிபாடு ஆற்ற வேண்டும். சரியா? உள்ளமுருகி பெருமானை பக்தியோடு வழிபாடு ஆற்ற வேண்டும் என்றதை அங்க தெளிவாக சொல்லிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது எங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரியா? அப்ப இந்த நிலைக்கு நாங்கள் எங்களை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அப்ப என்னதான் அக்கம் பக்கத்துல பிரச்சனைகள் அதுகள் இதுகள் வந்தாலும், சரியா, இது உலகியல் வாழ்க்கைக்கும் பொருந்தும். எத்தனையோ துன்பங்கள் வரும். சரியா? அப்ப அதுகள் வந்தாலும் அதை கொஞ்சம் அங்காலம் எல்லாம் தள்ளிவிட்டு, சரியா, எங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடியதாக நாங்கள் செயற்பட வேணும். அதான் முக்கியம். சரியா? எங்கள் நோக்கம் நிறைவேறக்கூடியதாக நாங்கள் சோதனைக்கு படிக்கிற ஒரு மாணவனுக்கு எத்தனையோ துன்பங்கள் வரும், புறச்சத்தங்கள் வரும். அப்ப அதுகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு அவர் படிக்க வேணும். இப்ப நீங்கள் கூட படிச்சு கொண்டிருக்கீங்க, வேற சொல்லி பாருங்க, எனக்கு கூட டெலிபோன் கால் வரும், என்ன செய்யறது? அப்ப அதை ஒரு மாதிரி நிறுத்தி கொண்டு எங்களுடைய நோக்கத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேணும். அதான் நீங்க சொல்றார், ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும். அப்ப வழிபாட்டு முறைகள் இங்க சொல்லப்படுகிறது. சரியா? சில நேரம் தியான விருப்பம் இருந்து கும்பிடு கொண்டு இருந்தால் கனக்குழப்பம். ஆனால் நாங்கள் கடவுளை பார்த்து கும்பிட்டு கொண்டிருந்தோம் என்றால், இன்னும் பாடி கும்பிட்டு கொண்டிருந்தோம் என்றால், இந்த அக்கம் பக்கத்து சத்தங்கள் அக்கம் பக்கத்து செயல்கள் எங்களை குழப்புறது குறையும். சரியா? கோயிலுக்கு போறது அல்லது தெய்வத்துக்கு முன்னால இருந்து வழிபடுறது, பாடி வழிபடுறது, இதெல்லாம் எங்களுடைய வேற அயல்ல இருக்கிற வேற சக்திகளை அது எங்களை பாதிக்க விடாமல் இருக்கும். ஆகவே இங்கே 4 வகையான வழிபாட்டு முறை சொல்லுறார். அதுக்கு முதல் சொல்றார் உள்ளம் உருகுவது, அதுக்கும் ஒரு வகையில வழிபாடு. அழுவது, ஆனந்த கண்ணீர் வலிச்சு அழுகிறது. அடுத்தது உடல் கம்பித்திருக்கிறது. சில கோயில்கள்ல போய் சாமியை கும்பிடுக்கு எங்களை அறியாமலே ஒரு உடம்பில் ஒரு வித்தியாசம் தெரியும். சரியா? உடல் கம்பித்து, சரியா, உடம்பில ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும். அப்ப அந்த நிலையில நாங்கள் நின்று வழிபட வேண்டும். அதான் அவங்க முக்கியம். அப்ப உள்ளமுருகி பணிந்து அழுது உடம்பு நடங்கி ஆடுதல் செய்து அலறுதல் செய்து பாடுதல் செய்து வணங்குற நிலை. இந்த கிராமிய கோயில்கள் ஓரளவுக்கு இந்த பக்தி நிலையை நாங்கள் நேர பார்க்கலாம். சரியா?
இப்ப யாழ்ப்பாணத்திலேயே செல்வச்சன்னதில போய் பார்த்தால் முருகனோட நேர பேசுவார்கள், கதைப்பார்கள். நீ என்னடா செய்த என்று கூட முருகனை பார்த்து கேட்பார். ஆனா அதே நேரம் நல்லூர் கந்தசாமியில இப்படி கதைக்கிற பேசுற கொடுத்தா காணல. அந்த சூழல் ஒருவனை அந்த இடத்துக்கு மாத்தி. அப்ப கிராமிய வழிபாடுல இப்படி பக்தியாக நின்று அழுது கூட வழிபடுற சில இடத்திலே அழுதால் வெக்கம் என்ற பேன்ல இருக்கு. ஆனா சில கோயில் பாருங்க தனியா வந்து நின்று அவர்கள் அழுது ஆறுதலாக பொறுமையாக இருந்து வழிபாடு ஆற்றுவார்கள். ஆகவே அந்த வழிபாட்டு முறைகளை இங்கே எங்களுக்கு இந்த போற்றி திருவள்ளால மணிவாசர் நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப இப்படி நீ வழிபாடு செய்தால்தான் இந்த உலகியலுடைய பல வகையான இழுபாய்ப்பாடுகளுக்கு இருந்து நீ தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிற அந்த நிலைக்கு வரலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுறார். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளலது கண்ட மெழுகது போல. சரியா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று நிற்கிற நிலை இருக்குதானே. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்பது ஒரு பிழையான செய்தி. ஆனால் அவன் தான் பிடிச்சதுதான் சரி என்று நிற்கிற நிலை அந்த இருக்கா அது வழிபாட்டில அப்படி பெற வேணும். அங்க இங்க சரியாமல். அதுக்கு தான் சொல்றார், கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. சரியா? குரலு தெரியும் தானே உங்களுக்கு? அதான் அந்த குரலு. சரியா? குரலு இறுக்கி பிடிச்சால் பிடிதான். அழுங்கு பிடி என்று சொல்லுறேன். சரியா? பற்றி பிடிக்கிறது. என்னுடைய குருநாதர் சிவத்தோல் வித்தார் சிவமாலிங்கம் ஐயா அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய பிடி இறுக்கமான பிடியா இருக்கும். அது மட்டுமல்ல, நாங்கள் எதை பிடிக்கிறோம், புளியங்கொப்ப பிடிக்கிறோமா இல்ல முருக்கஞ்சோத்திய பிடிக்கிறோமான்னு சொல்லுவார். அப்ப புளியங்கொப்ப பிடிச்சா புளியங்கொப்பா பிடிக்கணும், அதை இறுக்கி பிடிக்கணும். பிடிச்சா எல்லாரும் புளியங்கொப்ப பிடிச்சாலும் சில பேர்த்த பிடி குறைஞ்சிடும். அப்ப பிடி பிடிச்சா அவ்வளவுதான். அப்ப இறுக்கமான பிடி. இது உலகியல் வாழ்க்கைக்கும் பொருந்தும், கல்வி ஏற்கிறவனுக்கும் பொருந்தும், தொழில் செய்கிறவனுக்கும் பொருந்தும், இது இறை வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதுபோல இறை பற்றி இந்த என்னன்னு சொல்றது, சமயவாதிகள்ல இருந்து முண்டிய மாயாவாதத்திலிருந்து உலகாயுதத்தில இருந்து விடுபட்டு அங்க போகாமல் இறை பக்தியோட சரிய தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகிற பொழுது அதை நாங்கள் இறுக்கி பிடிக்கணும். கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. பேதை என்றால் என்ன? அறிவில்லாதவன். இன்றைக்கு நீங்கள் பாருங்க, சில அறிவில்லாதவனோட கதைச்சு கண்டு போனால் அவன் தான் நச்சதுதான் சரி என்று இறக்கி பிடிச்சு கொண்டிருப்பான். அவனுக்கு என்ன விளங்கப்படுத்தியும் அவனை திருத்தியலார். நான் கூட சில இடங்கள்ல விட்டே விலகி விடுறது. அவனுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி வேலை. அறிவுள்ளவனுக்கு உதாரணங்களை காட்டி சொல்லி விளங்கப்படுத்தி திருத்தலாம். அறிவில்லாதவனுக்கு அதை திருத்துற கஷ்டம். ஆகவே பேதையும் என்னைவான் என்றால் தான் பிடிச்சதுதான் சரி என்று நிற்பான். அப்ப கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்று ஒரு உவமானம் காட்டுகிறார். தான் பற்றியதுதான் சரி என்று நிற்கிறார். இப்ப இஞ்ச கூட அது அது அங்க பிழையா இருந்தாலும் இஞ்ச இறை வாழ்க்கையில இதுதான் எங்களுடைய நிலை என்று நாங்கள் இறுக்கி நின்றோம் என்றால் அங்க அலைஞ்சாலே எங்களை போது சாயா. உங்களுக்கு தெரியும், சிவஞான போதம் அல்லது சிவஞான சித்தியார்ல கூட இந்த 12ஆம் சூத்திரத்தில இந்த கொளிரும்பேதையும் கொண்டது விடாது அல்லது மணிவாசர் சொல்ற இந்த 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 கட்டம், இது அக்கம் பக்கத்து சூழல் தெய்வத்தை பெற்ற விடாமல் தடுக்கும் என்பதை போலதான் இந்த ஜீவன் முத்தர்களுக்கு சைவ சித்தாந்த சாத்திரம் வடிவா சொல்லும். ஜீவன் முத்தர்களா இருக்கிறவர்களுக்கு மலம் நீங்கிட்டு, ஆனால் மலம் அவர்களோட தான் இருக்குது. அப்ப அவர்களோட இருக்கிறபடியா இந்த என்னன்னு சொல்லுவார்கள், பெருங்காயம் தான் அந்த காலத்துல உதாரணம் சொன்னார்கள். இப்ப கணக்கு உதாரணம் சொல்லலாம். பெருங்காய போத்தலுக்கையோ பட்டிக்கையோ பெருங்காயம் முழுக்களையும் கொட்டினாலும் அதுல ஒற்று துகள் கூட இல்லை, ஆனால் பெருங்காய வாசனை வீசும். இப்ப உங்களுக்கு உதாரணம் கற்பூரம் அல்லது மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் போத்தெல்லாம் காஞ்சி போச்சு, ஆனால் பெட்ரோல் மணக்கும். கற்பூரப்பட்டி, கற்பூரம் சுத்துறது பேப்பர்ல கற்பூரம் எப்பனும் இல்லை, ஆனா கற்பூரம் வாசனை இருக்கு. உள்ள கணக்க நாங்கள் சொல்லலாம். சரியா?
அப்ப பெருங்காயம் இல்லாவிட்டாலும் பெருங்காய வாசனை எங்கள்கிட்ட வீசுறது போல மலங்கள் இல்லாவிட்டாலும் மல வாசனை எங்கள்கிட்ட வீசும். மல வாசனை வீசினா மீண்டும் என்னையும் எங்களை மலத்தின் பக்கம் இழுத்து போடும். ஆகவே அந்த மல வாசனையிலிருந்து உன்னை தடுப்பதற்கு என்ன செய்ய வேணும்? காலயத்தையும் சிவலிங்கத்தையும் சிவ பக்தர்கள், சிவபக்தர்கள் நாங்க சிறப்பா சொல்றது சிவவேடம், சிவவேடத்தை எண்ணி சிவபெருமான் என்று கொண்டு வழிபாடு ஆற்று. மலர்நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. சரியா? அப்ப ஒருவன் விபூதி பூசி இருக்கிறான் என்றால் அவனை கும்பிடுங்கோ. அவன் உண்மையான பக்தனோ இல்லையோ என்ற ஆராய்ச்சி எங்களுக்கு வேண்டாம். சரியா? இது பெரிய புராணத்துல பாக்குறோம். என்ன சேருமான் பெருமாள் நாயனார் பெரிய அரசன் யானையில போறார். ஒருவன் உவர் மண் சுமந்து கொண்டு போறான். மழை பெய்து அந்த மண் கழுவுப்பட்டு உடம்புல விபூதியா இருக்கு. இதை நான் சொல்லணும். பெரியவர் ஒருவர் எனக்கு சொன்னார், நல்லா படிச்ச கற்றறிஞ்சவர், எங்களுடைய சமயத்தில் இந்த விபூதி என்பது உடம்பு முழுக்க அணிகிற நிலையா. இப்ப சில பேர் இருக்கிறார்கள் உடம்பு முழுக்க அணிகிறது. ஆனா காலப்போக்கில் அப்படி அணியாமல் இந்த 16 இடங்களில விபூதி குறி பூசுகிற நிலை என்று சொல்லுகிறார்கள். இப்ப நீங்கள் பாருங்க, 16 குறி வச்சாலும் இந்த புயத்தில என்ன தோல் மூட்ல இருந்து மணிக்கட்டு வரை ஒரு நேர்கூடாக விபூதி பூசுறவர்கள் இருக்கிறார்கள். கழுத்து முழுவதும் சுத்தி பூசுறவர்கள் இருக்கிறார்கள் விபூதி. நெஞ்சில நேர கழுத்தில இருந்து வயிறு வரைக்கும் ஒரு கோடு அப்படி இழுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சரியா? அப்ப மாவிரதர்கள் கூட அப்படித்தான் விபூதிய உடம்பெல்லாம் அணிவார்கள். சரியா? அப்ப விபூதி அப்படி உடம்பெல்லாம் அணிகிற நிலை இருக்கிறது. சரியா? அப்ப அந்த அது வழிபாட்டுல ஒரு நிலை, வழிபாட்டுல ஒரு நிலையாக இருக்கிறது. அது பக்தி கொண்டதால அப்படி இருக்கு. அல்லது உங்களுக்கு தெரியும், சம்பந்தர் என்ன பாண்டிய மன்னனுக்கு விபூதியத்தான் உடம்பு முழுவதும் பூசித்தான் அவருடைய நோயை நீக்கியவர். சரியா? அப்ப வழிபாடு இப்படி இருக்குது. சரியா? நான் விட்ட இடத்தையும் மறந்து போனேன். சரியா? அப்ப இந்த திருநீறு ஒரு நெத்தியில பூசிருக்கிறத பார்த்தால் எங்களுக்கு சிவ சிந்தனை வர வேண்டும். அதன் திருநீறு பூசினரை பார்த்து நாங்கள் கும்பிடுறோம். சரியா? இதுக்கு சித்தியார்ல நல்ல உதாரணம் கிடக்கு, அல்லது திருவாதகுடிகள் புராணத்தில இருக்கு, அல்லது அப்பர் சுவாமிகள் கூட சொல்றாரு, எவரேந்தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சந்தனமும் கண்டால் உருகி அவரை ஒரு சிவனடியாக சிவனடியா இல்ல சிவனாகவே நினைச்சு வழிபாடு. சரியா? நினைக்கிறேன் சித்தியார்ல விருதாகும். ஒரு அரசனுடைய மகனுக்கு நாங்கள் செய்து கொள்ளுகிற உபகாரம் அல்லது மரியாதை அரசனுக்கு செய்கிறதாகும். சரியா? அரசனுக்கு செய்கிறது. இப்ப நாங்கள் கூட பாருங்க, சில உறவினர் வீட்டை போகைக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது தின்பண்டங்களை வாங்கிட்டு போகும். ஆனா அது யாருக்குன்னா இந்த பெரியவர்களுக்கு தான். அதனால பிள்ளைதான் சாப்பிடும், பிள்ளைதான் அனுபவிக்கும். அதனால இப்ப அது போல நிறைய அடியார்களுக்கு செய்கிறது. இதைத்தான் திருமூலர் சொன்னார், நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியின் படமாடும் கோயில் பகவதற்கு ஆமே என்று சொன்ன நிலை. ஆகவே அந்த மாலர நேயம், சரியா? நேயம் என்பது அன்பை விட மலிந்தவர் வேடம், அந்த வேடத்துக்கு கொடுக்குற மரியாதை. சரியா? அப்ப அது என்ன, இது இவர்களுக்கு மீண்டும் மலவாசனை தாக்காமல் இருக்கும். அதே போலதான் இங்கேயும் மணிவாசர் சொல்றார், என்ன, நீ அந்த பக்கம் மாயாவாதம் உலகாயுதம் அடுத்த வேறு வேறு சமயங்கள் உன்னை இழுத்தாலும் கூட அங்க போகாமல் இங்கால இருப்பதற்கு நீ என்னென்ன செய்ய வேணும்? அதுல இந்த பிடிச்சதை விடாமல் இருக்க வேணும். சரியா? கொளிரும் பேதையும் கொண்டது விடாது. இப்ப தாம் பிடிச்ச பிடியை சரியோ களைச்சு போய் கூட விடாமல், தவறு விடாமல், சரியா, அந்த கொள்கையோடும் அந்த வழிபாட்டோடும் நாங்கள் இருக்க வேணும். சரியா? அதுக்கு சில வழிபாடுகளை செய்ய வேணும், சில வழிபாடுகளை செய்ய வேண்டும். சரியா? அதனாலான் அடியார் நடுவே இருக்கும் அருளை புரியா என்று நான் நினைக்கிறேன் சதகத்திலாம் பெறுது. அடியார் நடுவுள் இருக்கும்
அருளை புரியாய். அடியார்களுக்கு நடுவில என்னை இருத்திவிடு. சரியா? அது பல இடங்களை சொல்றார். பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்ட அடியாரோடு அடியாரா இருந்துட்டால் இந்த அக்கம் பக்கத்து சூழல் எங்களை தாக்காது. அப்ப நன்றாக இந்த நடுவிலே அறுதல் இல்லாத அன்பு, அறந்து போகக்கூடாது. இந்த தெய்வம் சித்தம் என்ற அந்த நிலையிலிருந்து நாங்கள் அறந்து போகாமல் நாங்கள் இருக்க வேணும். சரியா? அப்ப கொடரும் பேரையும் கொண்டது விடாதேனும் படியே ஆகினல் இடையறா அன்பின், இடையறாத அன்பு. சரியா? இப்ப நான் சொன்ன உதாரணம் சித்தாந்தம் எல்லாம் அந்த இடையறாத அன்பை எங்களுக்கு தரும். அன்பில இடைய அறவு இருக்கு, இருந்தாலும் மாறிவிடும். சரியா? அப்ப இடையறா அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்தால் போல ஒரு உபமானம். சரியா? சில பலகைகள்ல சிம்பிளா ஆணி அடிக்கலாம். வைரமான முதிரை பாலை போன்றவற்றிலே ஆணி அடிக்கலாம். ஆனால் அவை கூட பச்சை மரமாக இருந்தால் பச்சை மரத்திலே ஆணியை சுவமா அடிக்கலாம். மென்மையான மரமா இருந்தா இன்னும் கையாலேயே ஆணியை வச்சு தள்ளிவிடலாம். பசுமை என்பது பச்சை மட்டுமல்ல, அந்த மெருமையான மென்மைக்கும் அது குறிக்குது. அப்ப ஆணியை அடித்தால் அது நெகிழ்ந்து உடனே செல்லுவது போல எங்களுடைய மனம் இறைவனிடத்துல நெகிழ்ச்சி அடைந்து மிக வேண்டும், மிகுதியாக நெகிழ்ச்சி அடைய வேண்டும். சரியா? அப்ப பசுமரத்து ஆணி அறைந்தால் போல அது உவமானம். என்ன யோனுமாம்? கசிவது பெருகி, நாங்கள் கசிந்து என காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வழிபடுறது எங்களிடத்துல நாங்கள் பெருக வேணும். அப்ப அந்த கசிந்து வழிபடுகிற அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் என்றால், இந்த கடலை போல சுழன்று உள்ளம்பாடி அதற்கு இசைந்து. சரியா? கடல் சுழண்டு சுழண்டு எல்லாம் சுழி வரும், கடலுக்குள்ள சுழி வரும் என்று பார்த்திருப்பியல். சுழிய நீங்கள் கண்ணால கண்டியலோ தெரியாது. அந்த சுழி வந்து கீழே எடுத்து கண்டு போகும். அப்ப அந்த சுழன்று அதுக்குள்ளேயே உள்ளம்பாடி இசைந்து இருக்க வேண்டும்தான் கடல் என மறுகி அகம் குலைந்து அனுகூலமாய் மெய்விதிர்த்து. அகமண்டா உள்ளுக்குள்ள. சரியா? சில பேர் வெளியில சந்தோஷமா இருப்பினும் ஆனா உள்ளுக்குள்ள அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது, கவலை. உள்ளுக்குள்ள கவலை இருக்கும். வெளியால முகம் சிரிக்கலாம். சரியா? முகம் மலராது. பல்லை சிரிக்கலாம், முகம் மலராது. அப்ப அகத்தில். ஆனா இவர் என்ன சொல்றார்? அப்ப இறைவனிடத்தில் எப்படி போய் அகங்குலைஞ்சு அவரை வழிபட்டால் சரியோ, அந்த வாடியிருக்கிற உள்ளமும் என்ன செய்யும்? அவரை வாடாமல் என்னும் நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சரியா? அப்ப அடுத்தது பாருங்க, அனுகூலமாய் மெய் விதித்து சகம்பே மெய் விதித்து நீக்க. இந்த மெய் விதித்து இந்த திருச்சதத்துல நான் நினைக்கிறேன், திருச்சதகம் முதலாவது பாட்டு. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்பிரையார்களுக்கு என் கைதான் தலைவர். மெய் விதிர்க்கும். இது சில நேரம் உங்களுக்கு கடுமையான ஒரு பக்தி வருகிற பொழுது இந்த மெய் விதிர்க்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது எவ்வளவு தூரம் நீங்கள் அறியக்கூடியதா இருக்கும் எனக்கு தெரியாது. அவரவர்கள் அனுபவத்துல அறியணும். அதுக்குரிய ஒரு சூழ்நிலை வந்தா தான் அந்த மெய் விதிர்த்துக்கொள். அதான் இந்த பயம் கடுமையா வந்தால் பக்தி அதிகரிக்கும். பய பக்தி என்று சொல்லுவார்கள். பயம் கடுமையா இருந்தால் அதுல ஒரு பக்தி இருக்கு. அந்த பயத்தினால பார பக்தியில வழிபட்டியல் என்றால் அந்த வழிபாடு பயனையும் தரும். இறுக்கமான ஒரு வழிபாடு தான். இறுக்கமான ஒரு வழிபாடு வழிபட்டு பயன்பெறுவார்கள். சகம் பே என்று தம்மை சிரிப்பு. சகம் என்பது இந்த யகம். சரியா? இந்த உலகம். இந்த உலகம் என்ன இதாம்? எங்களை பேரண்டு சிரிக்கும். நான் சொன்னேன், விசாரிச்சல்லப்பா. அல்லது சுந்தரர் கூட பெருமான பித்தன் என்று சொன்னார். சரியா? அப்ப யகம் என்பது இங்க ஆகுவேராரு. உலகம் எங்களை சிரிக்குது. உலகம் பார்த்து சிரிக்குது. அல்ல உலகத்தில் இருக்க மக்கள் பே என்று எங்களை பார்த்து சொல்லும். பார்த்து சிரிப்பாங்களோ, என்னடா பேயன் தன் வாழ சிரிக்கிறான், அழுகிறான், கையெடுத்து கும்பிடுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான், இப்படி சிரிக்கும். சரியா? சகம் பே என்று இந்த சகம் நான் அன்றைக்கும் சொன்னான். சகத்தின் உற்பத்தியிலையும் இந்த சகத்தை யகம் என்று நையுங்கோ. ஏனென்றால் அந்த
வடமொழி சொல்லுத்தான் அதை சரியானதை எங்களுக்கு உணர்த்து என்ற தூய தமிழ் சொல்ல நாங்கள் சில இடத்துல பயன்படுத்துறது இல்லை. சரியா பயன்படுத்தினாலும் விளங்கிக் கொள்ற கஷ்டமா இருக்கும். யகம் உலகம் உலகம்னையும் நீங்கள் யகம் என்று அங்கால வரைக்கும் போக வேண்டாம். சரியா? ஆனால் ஜெகநாதன் என்று இறைவனை சொல்றோம். இந்த யகம் உலகத்துக்கு நாதனா இருக்கிறான். ஜெகநாதன் என்று ஆக்கள் பெயர் வைக்கலாம். சரியா? ஜெகத் ஜெகத்தான் இருக்கு வேதத்துல இருக்கிற சொல்லு. இந்த ஜகத் என்றா என்ன கருத்து தெரியுமா? அசைஞ்சு கொண்டிருப்பது. ஜகத் என்றால் கருத்து அசைஞ்சு கொண்டிருப்பது. இருக்கு வேதிலே பூமி அசைஞ்சு கொண்டிருக்குது பாருங்க. உலகம் தன்னைத்தானே சுற்றுகிறது என்று விஞ்ஞானம் பின்னால காண முதல் இருக்கு வேதிலே பூமிக்கு யகம் என்று சொல்லி அந்த யகத்துக்கு நாதன் ஜெகநாதனாக சிவபெருமானை சொல்லி இருக்கிறார். அந்த ஜெகநாதன் என்ற பேர் என்று வரைக்கும் இருக்கும். பல பேருக்கு தங்களுடைய பெயரினுடைய கருத்து தெரியாமல் இருக்கிறார்கள். சரியா? இப்ப கூட அப்போ பேரை கேட்டால் பெரிய கஷ்டமாக்குறாங்க. அது என்ன கருத்து, ஏன் அப்படி வைச்சார்கள், ஏதோ தங்கட பாட்டில் எல்லாம் பெயர் வைக்கிறார். சரியா? அப்ப ஜெகநாதன் என்றால் பெயர் வைத்தால் உண்மையிலே அவன் ஏதோ ஒரு பிரதேசத்தை ஆளுவான். இப்ப சும்மா வைக்கல. சரியா? அப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றது அந்த காலத்துல இருந்த சிந்தனை. அந்த காலத்துல கருத்தறிஞ்சு பெயர் வைத்தார்கள். இப்ப ஒரு வெண்சோதரம் ஏதோ எல்லாம் மாற்று. தமிழுக்கும் அது பொருந்தாது. சரியா? தமிழுக்கும் இந்த எழுத்து பக்கத்தை இந்த எழுத்து வருமென்று சொல்ற நிலையெல்லாம் போய் எங்கேயோ பெயர் போய் நிற்குது. அதுல கருத்தும் தெரியாமல் இருக்கிறார். சரியா? அப்ப சகம் பேய் சகம் பேய் என்று சரியா எங்களை பார்த்து சிரிக்குது. சரியா? இப்படி சிரிச்சாலும் நாங்கள் அதுக்குள்ள அகப்படக்கூடாது என்பது மணிவாசகருடைய சிந்தனை. நீ இந்த காந்த ஊசி போல தெய்வம் என்பதோர் சித்தத்துக்குள்ள நின்றுகொள், தெய்வம் என்பதோர் சித்தத்துக்குள்ள நின்றுகொள் என்று அங்கே வழிகாட்டி கொள்றதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த அளவோட நான் இன்றைய வகுப்பை நிறுத்தி கொள்ளுகிறேன். வெள்ளியும் சனியும் எனக்கு தெரியவில்லை. நாளைக்கும் கோயில், நாளைக்கும் கோயில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பை திரும்ப எடுக்கலாம் என்பதை நான் இந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டா சுகம் தெரிவித்து வெள்ளத்தோட நிறுத்தி கொள்கிறேன். நன்றி. ஆனந்தி அம்மா. ஆனந்தி அம்மாவை காணையில் ஐயாவும் இல்லை. ஓகே, நன்றி ஐயா. இதுவரையும் எங்களுக்கு மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களுடன் சென்று மிக எளிதாக எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நல்ல ஆழமான கருத்துக்களை சொன்ன சைவ புலவர் கந்த சத்திதாசன் ஐயாவுக்கு மிகவும் நன்றி. எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கேள்வி நேரம் இருக்குதோ? இல்லையம்மா, நீங்க பிஸி இருக்குது. ஓகே, சரியம்மா. 9 மணிக்கு சைவ சித்தாந்த பண்டிதருக்கும் வகுப்படுக்கும். ஓகே, நன்றி ஐயா, நன்றி. இனி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லவா?